என்னமா பண்ற? தண்ணி தெளிக்கிறியா? தெளி தெளி இலைக்கெல்லாம் தெளிமா தண்ணி தெளி. டேபிள் லைட் எல்லாம் தொலைக்கு வந்துக்குது இப்பதான். சரி சரி சோறுடி சம்பளம். வா நீங்க சாப்பிடுறியா தாரிகா? சரி தண்ணி தெளிக்குது. தண்ணி ஊத்திடாத. இதோ பண்ணிட்டேன். என்ன அறிவு பத்தியா? கூத்து பாக்க சார், கூத்து பாக்க போறீங்களா சார்? மணி என்ன? அப்பதான் கூத்தெல்லாம் வரும். மிட் நைட்ல டூயட் போற டைம்ல பேய்ங்கெல்லாம் எங்களை ஷாப்பிங் கூப்பிடுறாங்க. ஹலோ, நீ யார் இப்ப வர? தாரிகா விடுக்கனே. தாரிகா போ. தாரிகா போ, இறக்கி விடு இறக்கி விடு. தாரி வீட்டுக்கு போ. ஹலோ தாரிகா. தாரி எங்க போறோம்? எங்கேயுமா போறோம்? சாமி கும்பிட. அந்த வாரங்க லைட் வருதுல, அந்த பாரா எங்க போற தாரி? இதோ தாரிகா இல்ல இருந்து கஷ்டம். வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போமா? வீட்டுக்கு போயா? போ போ வீட்டுக்கு போ. அங்க போனா அந்த பெரிய லைட். ஆமா இங்க போறோம். அந்த ரேடியோல எடுக்கல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். நம்ம இப்போ கோட்டூர் திருவிழாவோட விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு ஒரு விளாக் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே நைட்டு எடுத்த விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திங்கக்கிழமையில இருந்தே கடைகள் எல்லாமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ திருவிழாவும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திங்கக்கிழமை நைட்டு நாடகம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் கிளம்பும்போதே ஒரு 11:30 கிட்ட ஆயிருந்துச்சு. சரி சும்மா போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம், கடையெல்லாம் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி கொஞ்சம் போனோன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு. நாளைக்குன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த டாய்ஸு இதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்க முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றனால சரி இன்னைக்கு இப்போ போயிட்டு அப்படியே அந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த நாடகமும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இப்போ போயிட்டுருக்கோம். இதுதான் மெயின் ரோடு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம கோவிலுக்கு போகணும். இந்த மெயின் ரோடு ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ நான் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எக்கச்சக்கமான கடை இருக்குது. இந்த தடவை நிறைய இருந்துச்சு. வேற ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்களா? ஒரிஜினலா? கம்மியெல்லாம் இங்கே ஸ்டக் ஆயிரும். சமருது அருமைங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய கடைகள் இருந்தாலும் ஆனால் கோட்டூர் திருவிழா அப்படின்னாலே ரெகுலராக இந்த ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க.
நல்லா இருக்கும் இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து விற்கிறது. அது போக நிறைய நம்ம சின்ன பசங்களுக்கு நமக்கு தேவையான கிளிப்ஸு, ஹேர் பின்ஸு இதெல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது போக வந்து இந்த கம்பு இருக்குல்ல, தொரட்டிக்கெல்லாம் நம்ம பிடிப்போம், மூங்கில் கம்பு, அது எல்லாமே வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா பெரியம்மா அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வரும்போதெல்லாம் ஏதாவது வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் அக்காக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அவங்களாம் எங்கள் மச்சாலாம் வந்தாங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிக்கிறது. ஸோ இப்போல்லாம் வந்து நம்மளுக்குன்னு வாங்கிக்கிறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. இப்போ நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த கடையில் வந்து அதிக லக்கி யாருக்கு அப்படின்னா சம்ருத், சம்யு, தாரிகா 3 பேருக்கு தான். ஏன்னா ஆளுக்கும் வாங்கி கொடுத்தோம். எங்கள் தம்பி, தங்கச்சி, சித்தப்பா இப்படி மாற்றி மாற்றி வாங்கி கொடுத்தாங்க. இதில் அருண் கிட்ட இருந்து சம்ருத்துக்கு வந்து நிறைய டாய்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாங்க. போகிறப்ப ஃபுல்லாக ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு வர்றதா வேலை சம்ருத்துக்கு. வச்சிருக்கியா? வரும்போது வாங்கலாம் எதுவாக இருந்தாலும். சாரி, ஆமா பால் வேண்டுவோர் ஊரணி படித்துறைக்கு அருகாமையில் கோட்டூர் பாண்டி கடையில் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். நாங்கள் போகும்போது ஒரு 12 மணி இருக்கும். அப்போ வந்து கோவில் கடாய் வெட்டணும் அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கோவில் பக்கம் நாங்கள் போகலை. ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பசங்களை இழுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடையெல்லாம் தாண்டி நாடகம் நடக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த பக்கம் போயிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து கோவிலுக்கு போகணும். ஸோ கோவில் வீடியோ எல்லாமே நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் கடைகள் இருக்கு. இது வழியா ஸ்ட்ரெயிட்டா போனோம் அப்படின்னா அங்கதான் வந்து மஞ்சு விரட்டு நடக்கிற இடம். இது வந்து ஒரு பெரிய ஊரணி. தண்ணி வந்து நிறைய இருந்தது. இதுல வந்து அங்க சுத்தி கட்டியிருக்க அந்த சீரியல் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அவ்வளோ அழகா தெரிஞ்சுச்சு பாக்குறதுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம நாடகம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து ஏதோ ஒரு சாமி நாடகம்னு சொன்னாங்க. எனக்கு பேர் வந்து மறந்துட்டேன் என்னென்னு. ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து சுக்குமல்லி காஃபி, அப்புறமா வந்து பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் வந்து விற்பாங்க.
இப்போ பெரும்பாலும் நிறையா இப்போ எங்கள் அம்மா ஊரில் எங்கள் ஆயா ஊர்லலாம் போனோன்னா இந்த சுக்குமல்லி காஃபியெல்லாம் விற்கிறதே கிடையாது. ஆனால் கோட்டூரில் வந்து எப்போதுமே வந்து சுக்குமல்லி காஃபி வந்து விற்றுருவாங்க. ஸோ முன்னாடி நாங்கள் ஒரு தடவை குடிக்கும்போது அவ்வளோவா டேஸ்ட் வந்து நல்லா இல்லை, ஏதோ மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த தடவை வந்து சூப்பராக இருந்தது. குடிச்சு பார்த்துட்டு தான் வாங்கினோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசில் குடித்த அந்த சுக்குமல்லி காஃபியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருந்துச்சு. அது போக இந்த பட்டாணி சுண்டல் இதெல்லாமே வந்து அழகாக ஒரு பவுல் மாதிரி பெரிய இதில் வச்சு நடுவில் வந்து சின்னதாக ஒரு சிமிலி லைட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து விற்றுட்டு வருவாங்க தலையில் தூக்கி வச்சுட்டு. ஸோ அதுவும் வந்து இங்கே தான் இப்போ விற்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் எங்கேயும் விற்கிறது கிடையாது, எந்த நாடகத்துலேயும் விற்கிறது கிடையாது. ஸோ இங்கே வந்து இந்த பட்டாணி விற்கிறதும் இந்த சுக்குமல்லி காஃபியும் வந்து கிடைக்கும். நம்ம இங்கே நாடகம் பார்க்க போனோன்னா இந்த நாடகம் பார்க்குறதுக்கு வந்து சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். ஒரு 10 நிமிஷம் நின்றுப்போன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து பப்பனும் டான்ஸும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர் பேசுகிறது காது கொடுத்தே கேட்க முடியல, அந்த அளவுக்கு மோசமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு கோவிலுக்கு விசேஷம் நடக்குது, அதுவும் சாமி நாடகம்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னே தெரில. நகைச்சுவை அப்படின்ற பேரில் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசினாதான் காமெடி வருமா அப்படின்னு தெரியலை. காமெடி வந்து நார்மலாக நம்ம பண்ணலாம், எப்படி எப்படியோ காமெடியெல்லாம் பண்ணி சிரிக்கலாம். ஆனால் அசிங்கமாக பேசி ஒருத்தவங்கள கேவலமாக பேசி அந்த மாதிரி இது பண்ணி காமெடி பண்ணாதான் அந்த நாடகத்துலலாம் காமெடி வருமா அப்படின்னே தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து இருந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ இவங்களே வந்து இவங்களுக்கு கெடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நாடகக்கலையை வளர விடாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்க அந்த மாதிரி பேசும்போது அடுத்த டைம் வந்து நாடகம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தப்பான கண்ணோட்டம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே பேசுவாங்க, இது எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு. இது போக எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த நாடகத்தில் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். இந்த நாரதர் இவங்கெல்லாம் பேசும்போது நிறைய அர்த்தமுள்ள நமக்கு தெரியாத சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு நாடகத்துறையே வந்து ஐயோ இது இப்படிதானா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து திங்க் பண்ண வச்சிருது. இதுக்கு எதுக்கு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சு நம்ம போகிறதே கிடையாது பெரும்பாலும் இப்போ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேசுகிறவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நகைச்சுவைங்கிற பேரில் நார்மலாக எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அருவருப்பப்படாமல் கூச்சப்படாமல் சந்தோஷமாக இருந்து சிரிக்கிற மாதிரி நாடகம் நடத்துனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாடகம் பார்க்க போகிறோன்னு போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இந்த பட்டாணி சுண்டல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சுக்குமல்லி காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே நடக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல் டயர்டு, ஊர்லேருந்து வந்ததுக்கு அதுக்கும் செம்ம டயர்டாக இருந்துச்சு. அது போக அங்கே நின்று கேட்குற மாதிரி இல்லை, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பார்க்குறதுக்கு. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கோட்டூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு முதல் நாள் நைட்டே வந்து ஸ்டே பண்ணுவாங்க கோவில்லே. ஸோ பெரும்பாலானோர் இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஏன்னா மறுநாள் காலையில் இப்போ கோவிலுக்கு வந்து கிடா வெட்டுவாங்கல்ல, ஸோ அதை முடிக்கவும் அவங்க கொண்டு வர்ற கோழி சேவல் இதுக்கு எல்லாமே பில்லி கொடுத்துட்டு சில பேர் இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க, சில பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேற ஊர்களில் இருந்து வந்து இருந்தவங்க நிறைய இந்த நாடகம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்லையும் எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து கொஞ்சம் பொசசிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா. என்னென்னா அவள் மட்டும்தான் இருக்கணும் அவங்க அப்பத்தா கிட்ட. என் பசங்க போனால் அவள் வந்து கோவம் அவ்வளோ வரும், என் பசங்களை தூக்கக்கூடாது அந்த மாதிரி. அவங்க வந்து எங்கள் பெரியம்மா, இன்னொரு பெரியம்மா. ஸோ அவங்க பெரியத்தாக்கிட்டையும் இவங்ககிட்டையும் இவன் மட்டும்தான் மாற்றி மாற்றி இருக்கணும். என் பையன்லாம் போய் நாங்கள் சும்மானா போய் நில்லுடா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நிற்க வச்சோம். அதுக்குள்ளே அவள் இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி அவனை வந்து அவங்கக்கிட்ட இருக்க விடாமல் இது பண்ணிட்டு இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு வந்து இங்கே கொலம்பஸ்லாம் இருந்துச்சு. அப்புறமா இந்த பசங்களுக்கு வந்து குதிச்சு விளையாடுறதுக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கொலம்பஸ் போகலாம், சமுத்திர சாமி வந்து கொலம்பஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான், சித்தப்பா, தங்கச்சி, தம்பி நாங்கள் மட்டும் போனோம். அம்மா பெரியம்மாலாம் பயந்துட்டு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோவா ரஷ்ஷும் கிடையாது. கொலம்பஸில் வந்து லாஸ்ட் இருந்தோன்னா தான் நல்லா ஜாலியாக இருக்கும், நல்லா போயிட்டு போயிட்டு வரும் அந்த மாதிரி. சரின்னு போயிட்டு இருந்தோம். அவ்வளோவா கூட்டம் இல்லை. எங்களுக்கு சென்டரில் வந்து சில பொண்ணுங்க உட்காந்துருந்தாங்க. பாவம் போக 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 ஒரு பொண்ணு அழுது கண்ணே கலங்கிருச்சு, அந்தளவுக்கு அழுதுட்டாங்க பயந்து. ஆனால் சென்டரில் அவ்வளோவா பயம் இருக்காது, கார்னரில் இருக்கும்போது தான் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் கூட.
ஸோ கொஞ்ச நேரம் குழம்ப சாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து கோவிலில் தங்கி இருந்துட்டு நாளைக்கு போகலாம், அந்த பிள்ளையெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கிறவங்க தான். ஸோ நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் வேற என்ன வேணுமா? வாங்கிட்டு என்ன பண்றீங்க? கழட்டிடு வேணாம், கழட்டிடு. பஞ்சாரங்க வாங்கலையா? பஞ்சாரம் வாங்கலையா? பஞ்சாரம்லாம் போர் அடிச்சு போச்சு. உனக்கு என்ன வேணும்? நாளைக்கு தொட்டியை கட்டிட்டு போட்டுக்கல வாங்கதா. போட்டுக்கட்ட திருவிழா சாமி வாசல்ல அதையும் கலட்டணுமா? இதே கழுது கை வேற குடுக்குது. கை காட்டு, கைய காட்டு. ரோஸ் தான் நிறைய. பிளான்ட் ஷாப்பும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நிறைய ரோஸ் செடி வந்து வச்சுருந்தாங்க. அது போக வந்து செப்பல் கடை எல்லாமே இருந்துச்சு. ஸோ சமயமாக்கு நார்மல் வேர்க்கெலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. ஸோ இங்கே தான் ஒன்று வாங்கிட்டு போனோம். சமரத்து நினைக்கிறேன். ஐயோ பெரிய பெரிய வண்டி எல்லாம் இங்க தானே நிக்குது. அவசரப்பட்டு இந்த துப்பாக்கியில அடிக்ட் ஆயிட்டோமே. ஸ்மைலி எனக்கு அந்த வாட்டி நிறைய இருக்கு கடை. கேளு கேளு, அந்த என்ன டால் வேணும் உனக்கு? எனக்கு இந்த அங்க போற அம்மா சித்திமா சித்தி அங்கே உட்காந்துருக்கேன். வாமா வீட்டுக்கு போலாம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது நான், அது நானு அங்கே அம்மா இல்ல. வீட்டுல 2 நாய் கேரளா வான்னு சொன்னாங்களா? அதான் மைல்டா. டைம் என்ன தெரியுமா? 1:15. யாருன்னா சின்ன குழந்தை இப்ப பீப் ஊதிட்டு வந்துச்சு. மணி 1:15. ஊர்ல ஒரு சனம் இல்ல. இங்க ஒரு குழந்தை இதை அடிச்சுட்டு வருது. பாருங்க பாவம் அந்த பொம்மைக்குள்ள செப்பல போச்சு. எல்லாம் முடித்து திங்கக்கிழமை vlog இதோட மண்டே. ஓ டியூஸ்டே பிறந்துருச்சுல்ல. ஆமா ஆமா, கேக் வெட்டுங்க. தம்பியோ ஹாப்பி டியூஸ்டே. சொல்லுவாங்க ஃபுல் மூன் டே. ஹாப்பி ஃபுல் மூன் டே. நாங்க டிஃபரண்ட் ஹாப்பி டியூஸ்டே இல்ல ஹாப்பி அந்த இது போயிட்டு இருக்காங்க. அதே செட்டுக்காரங்க கொலம்பஸ். நல்ல காலம் பிறக்குது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட மண்டே vlog முடியுது. நாளைக்கு வந்து டியூஸ்டே vlog போஸ்ட் பண்ணுறேன். அதில் தான் வந்து பால்குடம் திருவிழா எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதோட நம்ம vlog-ம் முடியுது. நம்ம vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.